23 வாசிங்க. அப்பொழுது ஆதாம், ஏமா கவனிங்க, யார் எழும்பா? பொண்டாட்டியை பார்த்து சொல்றான், இவ வேற யாரும் இல்ல, என் எலும்பிலும். அதனாலதான் பாருங்க, நான் யோசிப்பேன், சின்ன வயசுல நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நம்மள வெறுமனியா பாருங்க, அம்மனை கட்டியா இருக்கும்போது அம்மா குளிப்பாட்டுவாங்க. அப்ப நம்மளுக்கு எந்த வெக்கமெல்லாம் தெரியாது. கொஞ்சம் மெச்சூர் வந்த உடனே அம்மா வாடா குளிப்பாட்டுறான்னா கூட நான் வரமாட்டாமா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா குளிப்பாட்டுறாங்க. இதே கணவன் நிலை தடுமாறி குலைந்து கீழே விழும் பொழுது ஒரு பாத்ரூமு யூரின் எல்லாம் ஒன்றா போயிடுறான். அம்மா வந்து பார்க்குறாங்களே இல்லையோ, தாய்க்கு பின்னாடி யாரு அந்த இடத்த ஃபில் பண்றாங்க? அப்ப எதுக்கு கொடுக்குறாங்க? மனைவி என்பவள் கொத்தனாருக்கு எப்படி ஒரு ஹெல்ப்பர் உதவிக்கு அந்த பில்டிங் கட்டுறதுக்கு கொடுக்கிறாரோ, உன் குடும்பம் என்கிற பிள்ளைகளை வாழ வைப்பதற்கும் தேவ திட்டத்தை செய்வதற்கு தான் மனைவி என்கிற பெண்ணை கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். பெண்ணுடைய தன்மை என்ன, ஆணுடைய தன்மை என்னன்னு போய் பாருங்க, தெரியும். அதனால 2 பேரும் நீங்க ஒன்னா இருக்கும்போது, ஒன்னா சிந்திக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றும் பொழுது, நான் விசுவாசம் இருக்கிற மாதிரியே நீங்களும் இருக்கும்போது, அதான் சொல்ற, இருவர் ஒருமனப்பட்டால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது சாத்தியமாக நடந்துடும். புருஷ மனைவியும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, எடுத்து என்ன தீர்மானம் எடுக்கிறாங்களோ அது நடந்துடும் கட்டாயம். ஏன்னா இல்லைன்னா நான் ஒரு தீர்மானமோ மனைவி ஒரு தீர்மானம் இருந்தா நிறைவேறுமா? கட்டாயம் நடக்காது. அதனால சொல்றாரு, நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டால் அந்த காரியங்கள் நடக்கும். அடுத்த வசனம்.